சபையில் பெண்கள் கூட்டங்களில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேசுவோம். இன்றைக்கு ஒரு பெண் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க என்ன தகுதி வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேத அறிவு, ஜெபம், உபவாசம். ஆம், இவை எல்லாம் முக்கியமும் தேவையானவையும் தான். ஆனால் இன்னும் ஒன்று உள்ளது, மிக உயர்ந்த தகுதி. ஒரு பெண் தனது கணவரை மதிக்க வேண்டும், சோம்பேறித்தனமின்றி வீட்டு பொறுப்புகளை உண்மையுடன் நிறைவேற்ற வேண்டும், தனது பிள்ளைகளை தேவனுடைய ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். இந்த அடிப்படை இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை அறிவித்தால், என் சகோதரியே, ஒரு நிமிடம் பிரசங்கத்தை நிறுத்தி, உங்கள் கணவரை மதித்து, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்திடுங்கள் என்று நான் சொல்லுவேன். நான் தனிப்பட்ட முறையில் அறிந்த பல சகோதரிகள் தங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்துக்கொண்டு தேவபக்தியுடன் வாழ்ந்து நல்ல சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் வருத்தமான உண்மை என்னவென்றால், இப்படிப்பட்ட பெண்களை பெரும்பாலும் கவனிக்கவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக, இந்த தகுதிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல வேலை, நல்ல வருமானம், தலைவர்களை மகிழ்விப்பது இருந்தால் போதும். அதுவே பெண்கள் கூட்டத்தை நடத்த அழைக்கப்படும் தகுதியாகிவிடுகிறது. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், சிரிக்கத்தக்கது, ஆனால் சிந்திக்க வேண்டியது. ஒருமுறை ஒரு மேய்ப்பரின் மனைவி பெண்கள் கூட்டத்தில் பிரசங்கித்தாள். அவள் எலிசா மற்றும் சூனேமியாளை குறித்து உளறினாள். 2 ராஜாக்கள் 4:15. அவள் கொடுத்த செய்தி என்ன? எலிசா அவள் வீட்டில் இருந்தபோது அவரோடு ஒட்டிக்கொண்டு நிற்காமல் அந்த பெண் தூரமாக நின்றாளாம். அதையே வசனத்தின் அர்த்தமாக எடுத்துக்கொண்டு, பெண்கள் எப்படி நடக்க வேண்டும், மேய்ப்பரிடம் எப்படி தூரம் நிற்க வேண்டும் என்று கற்பிக்க ஆரம்பித்தாள். பாஸ்டர் உங்கள் வீட்டிற்கு வந்தாலும் கூட அவரோடு ஒட்டிக்கொள்ள நினைக்காதீர்கள் என்றாள். அப்படியானால் திரு சபையில் இருக்கும் பெண்களைப் பற்றிய இவளுடைய கேடு கேட்ட எண்ணம்தான் என்ன? இதை குறித்து தன் கணவனோடு ஏன் இவள் உரையாடவில்லை? இப்படிப்பட்ட குப்பை பிரசங்கம் தேவனால் உண்டாகுமா, அல்லது சந்தேகத்தின் வெளிப்பாடா? உணர்ந்து பாருங்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதே பெண் மிகுந்த சோம்பேறி. தன் கணவருக்கான பொறுப்பே இல்லை. அவன் வீடு வீடாகச் சென்று சாப்பிட வேண்டிய நிலை. அவள் தனது கடமைகளை முழுமையாக புறக்கணித்தவள். இதை எல்லாம் பார்த்தபின் அவள் பிரசங்கத்தை நான் எப்படி நம்புவது? சற்று சிந்தியுங்கள். கணவன் மீது அக்கறை இல்லை, பிள்ளைகள் மீது பொறுப்பு இல்லை, சபையில் சரியான சாட்சி இல்ல. ஆனால் வாய் கிழிய பிரசங்கம். எனக்கு அன்பான சகோதரிகளே, பிரசங்கித்தது போதும். முதலில் ஒரு மனைவியாக வாழ பழகுங்கள். உங்கள் வீட்டிலேயே தேவபக்தியுடன் வாழ ஆரம்பியுங்கள். வார்த்தைகள் அல்ல, செயல்கள்தான் உண்மையான சாட்சி. செயல்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசும்.